கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்களை மீண்டும் அருள்நாதர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவன் ஒவ்வொரு நாளாய் நம்மோடு கூட இடைப்படுவதற்காய் அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓய்வு நாள் ஆசரிப்பு பற்றிய காரியத்தின் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. வெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். 2 முத்திரைகள் இந்த உலக சரித்திரம் முடிவடைவதற்கு முன் கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டம் உச்ச நிலையை அடையும். பிசாசானவன் தனது முழு பலத்தையும் வல்லமையையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உபயோகிப்பான். வெளிப்பாடு 13ஆம் அத்தியாயத்தில் இவைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். சாத்தான் எல்லா காலங்களிலும் பலாத்காரத்தினாலேயே தனக்கு அடிமைப்படுத்தி இருக்கின்றான். மாறாக இறைவனின் ஒரே ஆயுதம் அன்பே. தேவன் அன்பினாலேயே தம் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அந்த அன்பிற்கு அடையாளமே கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையை பார்த்துவிட்டு ஒருவனாகிலும் இறைவனின் அன்பை சந்தேகிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய 2 வசனங்களையும் நாம் கவனமாக நம்முடைய எண்ணங்களில் கொண்டு வர வேண்டும். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். வெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடவன் கணக்கு பார்க்க கடவன். இது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. வெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 17-18. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின தயவிற்கு ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொள்ளும் தூய ஆவியின் அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தாரும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.